ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவசரப்படுற சில விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காய் வெட்டுற போர்டு தான். இந்த காய் வெட்டுற போர்டு நம்ம காய் வெட்டிட்டு அப்படியே வச்சுட்டு கழுவி வச்சுடுவோம். ஆனால் இதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கும். மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ராச்சஸுக்குள்ளேயே சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிறதால நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு கொஞ்சமாக அது மேலே போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம தேவையில்லாமல் குப்பையில் போடுற அந்த எலுமிச்சப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சப்பழ தோலை இந்த மாதிரி நல்லா நிமித்திட்டு அந்த உப்பு மேலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். இதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழ ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எலுமிச்சப்பழம் தோலை நம்ம சும்மா தான் போட்டு வச்சுருப்போம். அதனால் அந்த எலுமிச்சப்பழ தோலையே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. காய் வெட்டுற போர்டு நம்ம எப்போவுமே மரத்தாலானது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கிற காரணத்தால் உள்ள சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நாம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கும்போது அதுக்குள்ளே ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும். ரொம்ப சூப்பராக க்ளீனாகி கிடைக்கிறதால நமக்கு திரும்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் துளசி இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் துளசி இலைகள் சப்போஸ் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எங்கேயாவது வாங்கிட்டு கூட வந்திருப்போம். இந்த இலைகள் நமக்கு ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிக நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் இந்த துளசி இலைகளோட அந்த இலைகள் மட்டுமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட காம்புகள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இலைகளை எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. இந்த கடாயை நம்ம அடுப்பில் வச்சோடனே லைட்டாக இந்த இலைகள் எல்லாம் சுருள ஆரம்பிக்கும். லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த இலைகளை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நமக்கு இந்த இலைகள் நல்லா சுருண்டு போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இலைகளை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. கூடவே நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். இந்த இலைகள் கொஞ்சமாக இருக்கிறது நல்லா பொடியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தேயிலைத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு தேயிலைத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய இலைகள் சேர்த்து பவுடர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் தேயிலைத்தூள் போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா இந்த தேயிலைத்தூள்லேயே மறுபடியும் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா தேயிலைத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம டீ போடும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம டீ போடும்போது இதில் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ரேஷன் அரிசி எடுத்து இட்லிக்காக ஊற போட்டு வச்சுருக்கிறேன். நாம் எப்போவுமே இட்லிக்காக ரேஷன் அரிசி யூஸ் பண்ணும்போது நல்ல வெள்ளை கலரில் வராது, ஒரு மாதிரி டல்லாக கலராகவே இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 2 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல அரிசி போட்டு கல்லுப்பு போடாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசையணும். முக்கியமான விஷயம், அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு பிசையக்கூடாது. அரிசி நல்லா உடஞ்சி போயிடும். முதல்ல நல்லா கழுவிட்டு தான் நம்ம அரிசியை ஊற வைக்கணும். அந்த மாதிரி கழுவும் போது தான் நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். இதனால் நமக்கு மாவு புளிச்சு நம்ம பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இந்த டைமில் கூட அந்த மாவு நம்ம மேலாப்பில் வெந்தயம் போட்டிருக்கிறதால ஒரு கலரில் இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். நாம் உப்பு போட்டு அரைச்சதால் இந்த மாவில் உப்பு சேர்ந்துருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உப்பு கொஞ்சம் கூட சேர்ந்துருக்காது. ஏன்னா நம்ம உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். அதனால் உப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாவுமே நல்லா புளிச்சிருக்கும். நம்ம இட்லி போட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி போட்டுட்டேன். இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் நமக்கு இட்லியும் வெள்ளை கலராக இருக்கும். முக்கியமான விஷயம், நம்ம வெந்தயம் போடும்போது அரிசி கூட சேர்த்து அரைக்கணும். உளுந்து கூட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த இட்லியோட கலரும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து பாருங்கள், நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் குக்கரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கேரட்டும் போட்டிருக்கிறேன். இது 2 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இதுவே நான் ஊற வச்சு போட்டதால் 2 விசில் போட்டேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 விசில் கூட வைக்க வேண்டியிருக்கும்.
நாம வேக வச்ச பருப்பில் 3 கரண்டிக்கு மட்டுமே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த கேரட்டையும் இதில் போட்டாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நிறைய உப்பு சேர்த்துக்க கூடாது, ஒரு பிஞ்சுக்கு சேர்த்தாவே போதும். இந்த தண்ணி நல்லா சூடானதும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறும் போது இந்த அரிசி நல்லா வெந்துடும். இந்த அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கேரட்டும் பருப்பும் அதை இந்த மாதிரி நல்லா அதுலேயே கொட்டி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வெந்ததால் அதுலேருந்து பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க. இப்போ நல்லா வெந்து போன அந்த அரிசி கூடையே இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பருப்பு நம்ம மிக்சியில் போடாமல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அந்த அரிசி மாவு சேர்த்தா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அரை கப்புக்கு தேங்காய் எடுத்து நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டு கூடவே சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல வாசனைக்காக அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு இலை நல்லா பிஞ்சுக்காமல் இருக்கும். இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நாம் செஞ்சதை ஒரு கரண்டியிலே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக நெய் எடுத்து இது மேலேயே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கவே இல்லை. இப்போ தான் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த நெய் கூட சேர்த்துக்கணும் பிடிக்கல அப்படின்னா இது கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழை இலையில் நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். நாம் இப்போது இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இட்லி தட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இதுவே நம்ம நிமித்தி வச்சோம் அப்படின்னா இது வைக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. இந்த மாதிரி நம்மள கவுத்தி வச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே இதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வச்சாவே போதும். ஏற்கனவே நமக்கு எல்லாமே வெந்து போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அல்வா மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள். நான் இதில் கேரட் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கேரட் வீட்டில் இல்லை அப்படின்னாவோ அல்லது கேரட் சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னாவோ நீங்கள் கேரட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கேரட் போடாமல் செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி அதிகமான எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இருக்கிற காரணத்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம கூடவே அந்த தேங்காய் சேர்க்கறதால நமக்கு கடித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி பொதிஞ்சு கூட வச்சுக்கலாம். பொதிஞ்சு நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி நூல் வச்சு கட்டி வைக்கணும். இது நார்மலாக நம்ம அல்வா செய்யணும் அப்படின்னா நிறைய நெய் சேர்த்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது நெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போதே அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.